பட்டி தொட்டி எல்லாம் அனைவரையும் தனது வரிகளால் முணுமுணுக்க வைத்த நபர் திடீரென மரணித்ததும் அந்த மரணத்திற்கு அழக்கூட யாரும் வரவில்லை என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? சூரியவம்சம் படத்தை நீங்கள் பார்த்திருந்தால் ஹீரோயின் என்ட்ரியாகும் காட்சியில் சரத்குமார் பாடும் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பாடல் காட்சிகளை பார்க்காமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. இல்லை என்றாலும் பேருந்து பயணங்களிலாவது இப்பாடலை கேட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆம், அந்த வரிகளை ரசிக்காதவர்களே இருக்க முடியாது. ஏன் இதை சொல்ல வருகிறோம் என்பதை வீடியோவின் பின்பகுதியில் பார்க்கலாம். சென்னை கே நகர் 10வது செக்டார் 63வது தெருவில் உள்ள தனியார் குடியிருப்பில் நேற்றைய தினம் துர்நாற்றம் வீசுவதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குறிப்பிட்ட அந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது சுமார் 63 வயதுடைய முதியவர் தூக்கிட்டபடி உயிரிழந்து கிடந்தது தெரிய வந்துள்ளது. தற்கொலை செய்து கொண்ட முதியவருக்கு திருமணமாகாத நிலையில் தனியாக வசித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட நபரின் பெயர் ரவிசங்கர் என்பதும், இவருக்கு இன்னும் திருமணமாகாமல் நரம்பு சுற்றுநோய் மற்றும் அடிக்கடி மயக்கம் ஏற்பட்டு கீழே விழும் நோய் இருப்பதும் தெரிய வந்தது. இதனால் இவர் கடந்த சில ஆண்டுகளாகவே மருத்துவ சிகிச்சையில் இருந்து வந்ததோடு தொடர்ச்சியாக மாத்திரைகளையும் எடுத்து வந்துள்ளார். உடல்நிலை சரியில்லாததால் வீட்டில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் மறுநாள் அன்று சடலத்திலிருந்து துர்நாற்றம் வந்துள்ளது. தொடர்ந்து மும்பை மற்றும் நியூசிலாந்தில் இருக்கும் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மும்பையில் இருக்கும் சகோதரி ராதா என்பவர் வயது மூப்பின் காரணமாகவும் உடல்நல கோளாறு காரணமாகவும் தன்னால் வர இயலாது என்று போலீசாரிடம் கூறியுள்ளார். உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்திய போது உயிரிழந்த ரவிசங்கரின் கடைசி கடிதம் கிடைத்துள்ளது. அதில், என்னால் உடல்நல கோளாறுடன் வாழ முடியவில்லை. கடந்த ஜனவரி மாதமே தற்கொலைக்கு முயற்சி செய்தேன், ஆனால் முடியவில்லை. எனது மரணத்திற்கு இதை தவிர வேறு காரணம் இல்லை என்று எழுதி வைத்துள்ளார். குறிப்பாக இறப்பதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பாக தனது நண்பரிடம் வாங்கிய 10,000 ரூபாய் பணத்தை ஜிபே மூலமாக அனுப்பியதும் தெரிய வந்துள்ளது. இன்றோடு வீட்டை காலி செய்ய இருந்த நிலையில் பொருட்களை எல்லாம் கட்டி வைத்துவிட்டு தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட முதியவர் குறித்து தொடர்ந்து விசாரிக்கையில் அவர் பிரபல சினிமா இயக்குனர் என்பதும் சினிமா பாடலாசிரியர் என்பதும் தெரிய வந்துள்ளது. பல படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் 2002ஆம் ஆண்டு நடிகர் மனோஜ்குமார் நடிப்பில் வெளிவந்த வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தை இயக்கியுள்ளார். சூரியவம்சம் படத்தில் இடம்பெற்ற ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ என்ற மிக பிரபலமான பாடலையும் இவரே எழுதியுள்ளார். பாக்யராஜ் நடத்தி வந்த பாக்யா என்னும் வார இதழில் சிறுகதைகளையும் எழுதியுள்ளார். அடையாளம் தெரியாத யாரோ ஒருவர் இறந்ததாக தொடங்கிய விசாரணையில் முக்கிய சினிமா பிரபலம் என்று தெரிய வந்த நிலையில் அவருக்காக அழுவதற்கு யாரும் அந்த இடத்திற்கு வராதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எழுத்தாலும் இயக்கத்தாலும் பலரை கவர்ந்தவர் உயிரிழந்த பிறகு வீட்டில் உடலை மீட்டது முதல் மருத்துவமனையில் சேர்த்தது வரை யாருமே வராதது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்தனையையும் போலீசாரே செய்து வரும் நிலையில் நியூசிலாந்தில் உள்ள அவரது அண்ணனுக்கு தகவல் சொன்னதை அடுத்து நேரில் வருவதாக அவர் கூறியுள்ளார். இயக்குனரும் பாடலாசிரியருமான ரவிசங்கர் உயிரிழந்து அவரது உடல் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்காக ஒரே ஒரு தனிநபர் கூட வந்து நிற்காதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.